சார் நிஜமாலே எனக்கு எப்படி வேர்டிங் சொல்லணும்னு தெரியல சார். எனக்கு அடுத்து மூவ் பண்ணவும் முடியல. வீட்லேயும் பிரச்சனை, படிக்கவும் முடியல. கஷ்டப்பட்டு படித்த குரூப் டூவும் இப்படி ஆகிப்போச்சு. ஒரு மாதிரி லைஃபே ஜீரோ மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் அடுத்தடுத்து கேட்கும்போது நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டோ மட்டும் வருது சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படி ஒரு இன்ஸ்டியூட் யாரும் எங்கேயும் நான் இருந்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய எல்லா மெசேஜ் கிட்டத்தட்ட 162 பேருக்கு நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஓல்டு பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம மெசேஜ் பண்ணோம். அதில் இப்போ ரிப்ளை பண்ணுறாங்க உங்களுக்கு தான். யார் யார் என்னென்ன படிச்சிருக்காங்க எல்லா மெசேஜுமே எனக்கு அனுப்பியிருப்பாங்க. ஜஸ்ட்டு அது மட்டும் பாருங்கள். அந்த ஸ்க்ரீன் அப்படியே போட்டோம், பார்த்துட்டு அதுமாதிரி நான் சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட வந்தால் இண்டிவிஜுவல் கைடன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, இண்டிவிஜுவல் கைடன்ஸ்னால் இதாங்க. ரெகுலராக மெசேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஏது படிக்கிறீங்க, எந்த ட்ராக்கில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை, எப்போ ஆடியோ மெசேஜ், எப்போ மெசேஜ் பண்ணணும், டைம்லாம் பார்க்குறது இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா டைம் நான் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் படிக்கணும், அந்த ட்ராக்கில் இருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் என்ன வேணால் தோற்றுருக்கலாம், என்னென்ன ஜெயிச்சிருக்கலாம், இல்லை அடுத்து ஜெயிக்கிறதுக்கு ஓடலாம். எதாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் ரெடி இருக்கேன். இல்லை ஜெயிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷர் அப்படின்னாலும் சரி தான், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க நான் இருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட 162 பேரோட மெசேஜ். கிட்டத்தட்ட இது எனக்கு எடிட் பண்ணவே 2-3 days ஆகிடுச்சு எனக்கு இருந்த ஒர்க்கில். ஆனால் உங்களை அது ஏன் காட்ட நினைக்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா இத்தனை பேர் படிக்கிறாங்க. அதாவது இவங்க எல்லாருமே உங்களுக்கு காம்படிஷன். இவங்க அளவுக்கு நீங்கள் வந்துட்டுருக்கீங்களா, இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் லேக் ஆகிட்ருக்கீங்களா, ஓன் ப்ரிப்ரேஷன் மிஸ்டேக் பண்ணுறீங்களா, இல்லைனாக்கி என்ன பண்ணிகிட்ருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்லா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட வரவங்களுக்கு இதாங்க இண்டிவிஜுவல் கைடன்ஸ். நல்லா படிக்கணும், உங்களுக்கு மாரல் சப்போர்ட் உண்டு. கூட பிறந்த அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஓகேங்களா? இது வந்து ஒரு வாத்தியார் அந்தமாரி இருக்காது. நான் இதுக்கே அந்த ஆன்லைன்லேயே நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணும்போது ஒரு ஆஃப்லைன் ஆரம்பித்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. கம்ப்யூட்டர் ஃபஸ்ட் போய்ட்டுருக்கேன், போய் பாருங்கள். கடலூரில் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா? 7 months பேட்ச் ஒரு 12 வரைக்கும், ஒரு 1 year கோர்ஸ், அது 12 மாதம்னாக்க ஒரு 30,000 ஃபீஸ் வைக்கலாமா, எல்லாம் ஒரு பிளான் இருக்குது. நீங்களாம் ஏதாச்சும் உங்களுக்கு ஓகே கடலூரில் வந்து படிப்பீங்க, இல்லை வீக்கெண்ட் பேட்ச் கூட நான் வந்து படிப்பேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளும் ஆஃப்லைன் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், கொஞ்சம் செலவெல்லாம் இருக்குது. நீங்களாம் சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணி அது வேணால் அடுத்தது போவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க ஆஃப்லைன் வேணும், ஆன்லைன் மட்டும் போதும் அப்படிலாம் கேட்குறேன். அவங்களுக்காக மட்டும்தான் அது. ஓகேங்களா? மாரி பிளான் இருக்குது. அதுமாதிரி 10th 11th 12th டியூஷன்லாம் ஆரம்பிக்கிற மாரி ஒரு பிளான் இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஸ்டேஜ்லேருந்து கிட்டத்தட்ட 80, 69 எடுக்கிற அளவுக்கு கொண்டு போனால், இப்போ இந்த 10th 11th ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்டுங்களா? ஸோ அதுவுமே ஒரு பிளான் வச்சுருக்கேன். கடலூரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், பண்ணலாமா வேணாமா, இல்லை நம்ம ஆன்லைன்லேயே இருக்கலாமா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். அது ஜஸ்ட்டு சஜஷன்ஸாக அவங்கள்ட்ட கேட்குறேன். அதேமாதிரி இப்போ நீங்கள் என்கிட்ட ஜாயின் மாஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா பேட்சில் இருக்கவங்களும் இருக்காங்க. இவங்க குரூப் 1 படிக்கிறவங்க குரூப் 4 படிப்பாங்க, குரூப் 2 இருக்கவங்க குரூப் 4 படிப்பாங்க, இல்லை இப்போ குரூப் 2 இருக்கவங்க குரூப் 1 படிப்பாங்க. அதுமாதிரி எல்லாருக்குமே நம்ம எல்லாமே கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? யாருமே நம்ம வந்து விட்டு கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டாக அந்த டைம் சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபெயில் ஆகிட்டுப்பாங்க, ஆனால் அவங்கள நம்ம விட மாட்டோம். ஏன்னா எனக்கு முக்கியம், நீங்கள் என்ன நம்பி வந்துட்டீங்கன்றப்ப அவங்கள எப்படி விட முடியும்? நான் மெசேஜ் பண்ண நீங்கள் மெசேஜ் பண்ணிக்க நான் இப்போ உங்கள விட மாட்டேன். வாங்க படிக்கலாம், வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த ட்ராக்லேயே உங்களை கொண்டு போய்ட்டு எப்படியாச்சும் அவங்களை பாஸ் பண்ணிக்கணும்னு நம்மளுக்கு அல்டிமேட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது. இப்போ குரூப் 1 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்கும் பேட்ச் இருக்குது. இப்போ வரப்போகிற குரூப் 2 டேக்கும் பேட்ச் இருக்குது. இப்போ நடக்கிற குரூப் 1க்கும் பேட்சஸ் இருக்குது. குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஜாயின் மாஸ் பார்த்தீங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒருத்தரோட லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன ஒரு இம்பேக்டாகவாச்சும் நம்ம இருக்கணும். சின்ன ஒரு இம்பேக்டாக இருந்தால் போதும், அவங்க லைஃப்பில் அடுத்த லெவல் கொண்டு வந்துட்டால் போதும் அப்படின்னு நினைப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அந்தமாரி இருக்கோன்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக நம்மளோட உழைப்பை நம்ம போடணும், அவ்வளோதாங்க. உழைப்பு போட்டால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்குன்றதை நான் முழுசாக நம்புகிறேன். ஓகேங்களா? நீங்களும் அதை நம்புங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி தோற்றுன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத நான் என்கிட்ட ஃபோன் சில பேர்லாம் அழுவாங்க. எனக்கு என்னென்னா, நீ இன்றைக்கி அழுதா என்ன கிடைக்க போகுது, இன்றைக்கி அழுவுறதால என்ன கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நமக்கு நிறைய பேர் வார்த்தைகள் சொல்லலாம், அது செய்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் எல்லோரும் செய்ய மாட்டாங்க. ப்ராப்ளம் வரும்போது தான் எல்லாருக்குமே தெரியும், கூட நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் ஓட முடியும். உங்களோட வெற்றியின் தோல்வியும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தோத்துட்டியா ஜெயிச்சிட்டியான்ட்டு. மற்றவங்க சொல்லவே முடியாது. நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, அந்த பிளான் படி கரெக்டாக பண்ணுறீங்க, அதுக்கு சக்ஸஸ் அடைச்சிட்டிங்கன்னா ஓகே. அதில் நீங்கள் ஃபெயிலியர் ஆனாலுமே நான் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் பிளான் பண்ண மாதிரி படிச்சிட்டிங்க, சக்ஸஸ் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சு, நெக்ஸ்ட் டைம் அடிச்சிடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுமாரி உங்களோட ஆட்டிடியூட் தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கனாக்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டடு, பிரெயினில் ஆப்ரேஷனு, ஆனால் நான் படிப்பேன்னு சொல்கிறது கேரக்டர்.
அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃப்பில் எப்படி நீங்கள் இருக்கீங்க, எப்படி ஒரு விஷயத்தை அணுகுறீங்க, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம நம்பி வந்திருப்பாங்க, படிப்பாங்க, எந்த டவுட்லாம் ஒன்று ஒன்று கேட்பாங்க. சில டவுட்டில் ரொம்ப சில்லி நீங்களே நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. சின்ன டவுட்னாலும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதான் அடுத்தவங்களால் மூவ் ஆன் பண்ண முடியும். தைரியமாக கேள்வி கேட்க தெரியணும். ஓகே, எனக்கு இந்த இது டவுட் இருக்குது, எனக்கு சொல்லுங்கள். இது ஆன்லைன் தானே, புரியுதுங்களா? ஆஃப்லைன்னாலுமே தைரியமாக கேட்கணும், புரியுதுங்களா? எத்தனை பேர் காசை கட்டிட்டு உட்காந்துட்டு படிக்காமல் இருக்கவங்களாம் இருக்காங்க ஊரில். 50,000 30,000 1,00,000 கட்டிட்டு ஏமாந்துறவங்களாம் இருக்காங்க, ஏமாந்தவங்களும் இருக்காங்க. நாம் ஒன்று எதிர்பார்த்துட்டு போவோம், அங்கே ஒன்று இருக்கும். அதுக்காக அவங்களாம் ஒர்த்லெஸ்ஸாக நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு ஒர்த்தை ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் லாய்க்கா அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சில பேர் அங்கே போய்ட்டு இல்லை எனக்கு அது இருக்குது. எங்கேயுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அமையும், புரியுதுங்களா? அதை தான் நம்ம எடுத்துக்கணும். கிடைக்கிறத எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் குறைய கண்டுபிடிக்கிறத தாண்டி எப்படி பெஸ்ட்டாக இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ குரூப் 2A வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கன்ஃபார்ம் கவுன்சிலிங் போயிடுவாங்க. இன்னும் சில பேருக்கு வேலைக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அதில் ஒரு மேட்ரு கிடையாது. சரிங்க, அது பாட்டு ஒரு பக்கம் போட்டோம் ப்ராசஸ். இப்போ நம்மளுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் போகிறதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. எல்லோரும் கைடன்ஸ் கொடுக்குறதே கரெக்டாக இருக்குது. சரிங்களா? நல்லா படிங்க. டவுட் இருந்தால் ஒன்று கேளுங்க. நம்ம பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா காலைல சில பேர் 3 மணிக்கு எஞ்சி படிப்பாங்க, 4 மணிக்கு எஞ்சி படிப்பாங்க, 8 மணிக்கு எஞ்சி படிப்பாங்க, 7 மணிக்கு எஞ்சி படிப்பாங்க. ஆனால் எப்போ படித்தாலும் ஒரு மெசேஜ், படித்து முடித்தாலும் ஒரு மெசேஜ், இதுமாதிரி பண்ணணும். என்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்கன்னா டவுட் இருந்தால் ஒன்று கேட்கணும். டெய்லி எனக்கு நான் மெசேஜ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும். நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வரும் உங்களுக்கு. நம்மள யாருமே முட்டாள் கிடையாதுங்க. அந்த சுச்சுவேஷன் தான் நம்ம ரெகுலராக படிக்கிறோமா இல்லையான்றது இங்கே மேட்ரு. அது பேசிக் டிசிப்ளின் இருக்கணும். அது வந்து வர வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும். இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஆனால் ஏதாச்சும் ஒருத்தர் லேக் ஆகும். அதுமாரிலாம் ஆகாமல் உங்களுக்கு கொண்டு வரதான் என்னோடய வேலையே. சரிங்களா? ஸோ ஜாலியாக இருங்க, நிம்மதியாக படிங்க, போட்டு ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். என்கிட்ட வரவங்க நான் சொல்கிறது அதுதான். இப்போ நீங்கள் 12th முடிச்சு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போறியா, என்ன நம்பி வா. 4 வருஷம் கோர்ஸ் நீங்கள் டிகிரி எடுக்கிறியா, இன்ஜினியர் எடுக்கிறியா, பரவாயில்ல. ஆர்ட்ஸ் இருக்கிற 3 வருஷம் பரவாயில்ல. ஆனால் என்ன நம்பி இப்போயே ஜாயின் பண்ணி படி. உன்னுடைய 21 வயசு கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு எக்ஸாம் அட்டெம்ப்ட் எழுத திரும்ப அந்த அட்டெம்ப்ட்டில் நீ ஸ்டேட் டாப் 3 ரேங்க் எடுக்க முடியும். நான் கொடுக்குற மாதிரி கரெக்டாக படித்த எந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் படிக்கிற. ஆர்ட்ஸ் காலேஜில் லக்கு தெரியுமா? ஆர்ட்ஸ் காலேஜ்னால் ஹாஃப் டே தான் காலேஜ், ரிமைனிங் ஹாஃப் டே சும்மா தான் இருக்க போகிறீங்க. அந்த ஹாஃப் டேயில் உட்காந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம், குரூப் 1 எக்ஸாம் படிக்கலாம். ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் காலையில் ஒரு 4 மணி நேரம் காலேஜ் பண்ணுங்க, மதியம் அதே 4 மணி நேரம் உட்காந்து படிங்க. 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணால் இவ்வளோ பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்கள். 3 வருஷம் அதுமாரி பண்ணலாம். உங்களை 21 வயசில் வேறு மாதிரி போய் நிற்கலாம். புரியுதுங்களா? இவ்வளோ பெரிய சேஞ்ச் க்ரியேட் பண்ணலாம். உங்கள் லைஃபே மாறும். எத்தனை பேர் இன்றைக்கி ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க, எத்தனை பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க. இன்ஜினியரிங் காலேஜ் போனால் கூட உங்களை இன்ஜினியரிங் ஒர்க் அன்னன்னைக்கே முடிச்சுட்டு நீங்கள் டெய்லியும் ஒரு 1 மணி நேரம் தான் நான் சொல்கிறேன். லக் இருந்தால் 2 ஹவர்ஸ், ஓகேங்களா? 1 or 2 ஹவர்ஸ் டெய்லி நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா 4 வருஷம் யோசிச்சு பாருங்கள். 4 வருஷம் நீங்கள் ஒதுக்கலாம், அழகாக படிக்கலாம். ஏன் இன்ஜினியரிங் படித்தா யாரும் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடாதா? பண்ணலாம்ல. ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். என்ன அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோ தானே. மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வருஷம் கோர்ஸ்க்கு 6,000 வாங்குறேன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 3,000 வாங்க போகிறேன், அவ்வளோதானே. இண்டிவிஜுவல் கைடன்ஸாக இதேமாரி தான் பிளான் பண்ணி படிக்க போகிறோம். பக்காவாக படிக்கலாம். உங்களோட 21 வயசில் நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு வெளில போகிறது தாங்க மேட்ரு. 22 வயசுக்குள்ளே வேலை வாங்கணுமா, கவர்மெண்ட்டில் வாங்கணுமா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? படிக்கும்போதே நம்ம வந்து பண்ணிடணும். இல்லை இன்ஜினியரிங் தான் போகணுமா, கேட் எக்ஸாம் படிங்க, நல்லா படிங்க. இப்போயே ஆரம்பத்திலே படிக்க ஆரம்பிங்க, டைம் யூஸ் பண்ணாமல் படிங்க. அதுக்கு நல்ல பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணி படிங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த 10th வந்து 12th கூட டியூஷன் எடுக்கணும்னு தோணுனது காரணம் என்னன்னா, அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நிறைய பேர் மார்க் கம்மியாக எடுத்துடுறாங்க. சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் என்ன நடத்துகிறாங்க கூட தெரில. மேக்ஸில் ப்ளஸ் மைனஸ் ஆப்ரேஷன்ஸ் கூட தெரியாமல் இருக்கவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளில் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னடா அப்படின்ட்டு நீங்களே போய் கூட சொல்லி கொடுத்துருவீங்க, வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் ஓகே நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்ன சேஞ்ச் ஒரு கொண்டு வரலாம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் சரி ஓகே பண்ணுவோம், இப்படி பண்ணலாமா, ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண முடியும். நல்லா பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லைஃபுக்கு என்ன தேவை அதுக்கான கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளை திட்டுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, தீக்கிறதுக்கு காலி பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நமக்கு இது தேவை, நம்ம இதுக்காக உழைக்கிறோம், இதுக்கான உழைப்பு போட்டுக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். நான் படிக்கிறது என்றைக்கும் வீணாக போக போகிறது இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிக்கிறது என்றைக்கும் வீணாக போகாது.
ஆனால் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறீங்களா, சும்மா நாலேஜுக்காக மட்டும் படிக்கிறீங்களான்றது முக்கியம். எக்ஸாமுக்காக படிக்க வந்துட்டு ரொம்ப டெப்த்தாக மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அடுத்த ரிட்டன் ப்ராக்டிஸே இல்லாமல் போயிட்டு இருந்தீங்கன்னா இல்லை வேலைக்கு ஆகாது. ஆனால் ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுத்தாலும் கரெக்டாக ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களான்றது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் வந்துட்டு எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் பாஸ் ஆகிட்டாங்க அதனால தான்றீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எதுனா உங்களுக்கு பாஸ் ஆவீங்க தானே, ஏன் அதை நினைக்க மாட்டீங்க? எப்போ பார்த்தாலும் யாராச்சும் நம்ம குறை சொல்லிட்டு இருந்தால் நம்ம நடந்துருமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ இப்போ தமிழ் மீடியம் மட்டும் எல்லாம் நிறைய பேர் பாஸ் ஆகிட்டாங்க, இப்போ இங்கிலீஷ் மீடியம் பாஸ் ஆகலை, அப்போ என்ன சொல்லுவீங்க? இங்கிலீஷ் மீடியம் ஒழுங்காக எழுதலன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதனால் நம்ம மற்றவங்களை சொல்கிறது விட்டுட்டு நாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம், நம்மளோட பெஸ்ட் எப்படி கொடுக்குறோம் அதுதான் பார்க்கணும். இப்போ நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க குரூப் 2A மெயின்ஸில். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸில் 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க. மெமோ வந்திருக்கு, அவங்க போகிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சக்குள்ளே கிளியர் பண்ண முடியுங்க குரூப் 1. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. 44 days வீடியோ கிளாஸஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு ஒரு 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதிட்டு கூட போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் படிங்க. என்கிட்ட ஜாயின் பண்ணால் அதுதான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை தான் நம்ம கோர்ஸ் ஆக்சஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபீஸ் வந்து 5999 ரூபா தான். புரியுதுங்களா? குரூப் 2 பார்த்தீங்கன்னா 5999 தான். நியூ பேட்டர்னுக்கு ஏற்ற நியூ சிலபஸ் ஏற்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா? குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆஃப்லைன் கோர்ஸ் ஆரம்பிக்கணுமா வேணாமான்னு கீழே கமெண்ட்டில் கொடுங்க, கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் கொடுங்க, போலிங் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க. யாரெல்லாம் கடலூருக்கு வந்து படிக்க முடியும், பாண்டிச்சேரியிலேருந்தா இல்லை விழுப்புரத்துலேருந்தா சிதம்பரத்துலேருந்தா யாரெல்லாம் கிட்டக்கெல்லாம் இருக்கீங்களோ வந்து படிக்க முடியுமா? இப்போ காலைல 10 மணிக்கு வச்சு அவங்களால ட்ராவல் பண்ணிட்டு வர முடியுமா, இல்லை சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் வர முடியுமா? ஏதாச்சும் உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு சஜஷன்ஸ் என்ன? இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நம்மளால் அஃபோர்டாக பண்ண முடியும், இதுக்கு மேலே ஃபீஸ் கட்ட முடியாது, இதுமாதிரி உங்களோட 12,000 ரூபாயா 30,000 ரூபாயா 25,000 ரூபாயா, எது உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் கூட பிறந்தவங்க சொல்ல மாட்டிங்களா, அதுமாதிரி ஒரு சஜஷனாக கொடுங்க. நான் பார்ப்போம் அதில் எது பெஸ்ட்டாக வரும், எது பண்ண முடியும், எது பாசிபிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே யோசிச்சு நானும் சொல்கிறேன். சரியா? இல்லை சென்னையில் தான் பண்ணணும், சென்னையில் இந்த இடத்துல பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க வாங்க அப்படின்னாலும் ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன், சொல்லுங்கள், அதுக்கேச்சும் பிளான் கூட பண்ணலாம். சரியா? ஸோ ஆனால் என்கிட்ட ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்களே நம்ம கிளியர் பண்ண வைப்போம், அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் கோர்ஸ் வெறும் 5999 தான். அதே குரூப் 1 குரூப் 2 சேர்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 12,000 ருபீஸ். அதை நீங்கள் பாதியாக கட்டினீங்கன்னா ஒரு 8,500 ருபீஸ்ட்டு கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 1னாக்கா 1999 தான். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதுனா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? நான் ரீஃபண்டெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் என் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். இதுதான் என் மெத்தட். ஆப்பில் தான் படிக்கணும், ஃபோனு இல்லை டேப்பில் தான் படிக்க முடியும், லேப்டாப்பில் ஆக்சஸ் கிடையாது. இதுமாதிரி எல்லா ரூல்ஸுமே நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சதுனா ஜாயின் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஓகேவா? ஆஃப்லைன் ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கான மெத்தட் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப்லைன் பண்ணலாமா வேணாமா, உங்களோட ஒப்பீனியன் என்ன எல்லாமே கொடுங்க. ஓகேவா? நல்லா படிங்க. சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் பொறுத்து படிக்கணும், அது கேர்ஃபுல்லாக படிங்க. பாலிட்டி ஃபஸ்ட்டு மேக்ஸ் முடிச்சிடணும், அப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, யூனிட் 8 யூனிட் 9 ஐஎன்எம் நடுவில், இதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட் படிச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம். கடைசியாக சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. பை ஃபேமிலி டேக் ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? சந்தோஷமாக இருங்க எப்போதும்.